இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய கல்வி திட்டம் 2 சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் ஆங்கிலம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, ஐசிஎஸ்சி ஐபி சிபிஎஸ்சியில படிக்கிறாங்க. அவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்க, அவர்களுக்கு பிடித்தமான 3வது மொழியை படிக்கிறாங்க. இது ஒரு சமுதாயம். இன்னொரு சமுதாயம் 52 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் மட்டும் படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3வது மொழி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்சியும் இங்கே ஆளுகின்ற கட்சியும் தயாரா இல்லை. அவர்கள் அதுதான் அவங்களுடைய சாபக்கேடு. நீங்க 2 மொழி தான் படிக்கணும், 3வது மொழி அரசு பள்ளி கொடுக்க மாட்டோம் என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய குரலும் நம்ம மன்றத்தில் ஒலிக்க வேண்டும், கையெழுத்திலே வர வேண்டும். அவங்க தந்தை தாய் நினைப்பதை நம்ம கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்திருக்கின்றோம். சமமான கல்வி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, அது அரசு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு பல இடத்துல பார்க்கிறோம். அரச மரத்துக்கு கீழே பள்ளிக்கூடம் இல்லாத நிலைமையில குழந்தைகள் படிக்கிறாங்க. பெரிய கான்வென்ட்ல பார்க்கிறோம் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறவங்களை பார்க்கிறோம். எல்லோருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. அதில் மிக முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழிகளும் கூட தமிழகத்தில் சமமாக இருக்க வேண்டும் என்று